நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண போறேன். அதோட கத்தார்ல நாங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலா அந்த வீடியோ தாங்க இன்னும் பண்ண முடியல. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அப்படியே ஒரே பிஸியா போய்கிட்டு இருக்கு. அங்க இருந்து வந்த திங்ஸை எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் விசாகன்குட்டிக்கு பிராக்டிஸ் அப்படி இப்படின்னு போகுது. கத்தாரோட ஸ்கூல்ஸ் பத்தின அப்டேட்ஸும் எல்லாமே பார்க்கலாம் நம்ம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழி எந்த பக்கம் இருக்கு? ஏன் வீடியோக்குள்ள வரணும்ல. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே மண்ணை வந்து வச்சு அடுத்து நம்ம சீடு போட்டு இந்த இடத்த தான் ஆக்குப்பை பண்ண போகிறோம். செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இங்கே ஏசியிலேருந்து தண்ணி வருது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மண் அள்ளி கொட்டிகிட்ருக்காங்க. ஸோ மண்ணை இது பண்ணிவிட்டு சைடில் ஏதாவது ஒரு பாத்தி மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக மண்ணை கொட்டி வச்சுருக்காரு. பார்ப்போம், சுற்றி நம்ம தொட்டியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அந்த ஏசி தண்ணி வந்து டெய்லி தள்ளி விடுற மாதிரி இருக்குது, பாசம் பிடிக்குது, சரிப்பட்டு வரல. அதனால தான் சரி ஓகேன்ட்டு இப்படி ஒரு ஐடியா பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல மண் கொட்டினது வந்து தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை. பட் சுற்றி வந்து பாசம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி வந்து தேங்கிட்டு தாங்க இருக்குது. இன்னும் பாருங்கள், இவ்வளோ இது தேங்கிட்டு இருக்கு. இப்போ தான் தண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டேன். நேற்று தான் நாங்கள் பக்கெட்டெல்லாம் என்ன பண்ணோம், இந்த சைடாக ஃபுல்லாக லைனாக அடுக்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலையில் இது எல்லாத்தையும் சுரண்டி பெயிண்ட் அடித்து அவங்க எல்லாத்தையும் இந்த சைடாக அடுக்கி வச்சுட்டாங்க. இதே வேலையாக இருக்குது. இந்த வின்டருக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுவோமா என்னன்ட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு செவருக்கும் வருவோம், அப்போ நடுவில் நகர்த்தி வச்சுருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சிமெண்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பெயிண்ட் எல்லாம் பட்டுச்சுன்னா செடி வருமானு தெரியல. அதனால் யோசிச்சுட்டே இருக்கேன், செடி வைப்போமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஏதாவது ஒன்றத்தை சீடு போடுவோம் அப்படின்ட்டு ஒரு மனசில் இருக்குது. பார்ப்போம். இந்த சைடு ஒட்டி இருந்த செடி எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி நகர்த்தி வச்சுட்டாங்க. பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கார்டனில் வந்து கருவேப்பிலை செடி வந்து பட்டு போயிடுச்சு சொன்னேன்ல, அது வரவே இல்லைங்க. கடைசியாக இருந்து இந்த 2 மட்டும்தான் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக செவுத்தை ஒட்டி வச்சதுனால தான் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராப்ளம் மாதிரி தெரியல. இது எதனாலனே தெரியல. ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், கீழே இருக்க குச்சி இதெல்லாம் வந்து செவுத்தில் வராசல, இதெல்லாம் செடி தான், கருவேப்பிலை செடி தான். இது எப்படி காஞ்சுது அப்படின்ற ஒரு டவுட்டு. ஸோ அதுதான் செவுத்தை ஒட்டி வச்சாச்சு. ஸோ இதுவுமே ஃபுல்லாக காஞ்சிச்சு. இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பொழைச்சிக்கிச்சு போல். நம்ம கார்டனில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க இப்போ தான். அச்சு பாப்பா ஏன் ஸ்கூல் போகலை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் இந்த சொல்லலாம் அந்த சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தது. இப்போ தான் அதுக்கான நேரம் வந்து வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். அச்சு வந்துட்டு நியர்பை 4 இயர்ஸில் தான் வந்து ஸ்கூல் போக போகிறாங்க. எனக்கும் ஆசை தான் 3 வயசுலேயே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அவளுக்கு வந்துட்டு சேர்த்துக்க மாட்டேன் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா? ஆமாம், அச்சுக்கு வந்து 15 டேஸ் கிட்ட வந்து கம்மி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண முடியல. நானும் ஒரு 3-4 ஸ்கூலில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ஆக்சுவலாக வந்துட்டு விசாகனுக்குலாம் 3 இயர்ஸ்லேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் வந்து February born. அதனால் அவனுக்கு வந்துட்டு ஏஜ் வந்து கரெக்டாக இருந்தது. இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, March 30க்குள்ளார பிறந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு 3 இயர்ஸில் வந்து எடுப்போம் அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து எடுக்கிறாங்க. இது கூட ஒரு சில ஸ்கூலில் 3.2, 3.5, 7 வரைக்கும் கேட்குறாங்க. ஆனால் மினிமம் 3 இருந்தால் தான் வந்துட்டு லயோலாவில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிர்லாலையும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் ஸ்கூல்ஸ் தான் இருந்தது. அதுவுமே அச்சுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியல. சரி ஓகே பரவாயில்ல, இன்னொரு வருஷம் இருக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த வருஷம் வந்து அச்சு பாப்பா நாங்கள் ஸ்கூல் போட போகிறோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஆனால் ஸ்கூல் போனால் தெரியும், அழுவோம்ல. இல்லை பாரு, அச்சுவும் இந்த ஸ்கூல் போறா, லித்துவும் ஸ்கூல் போறா. லித்துக்கு என்னாச்சு அப்படின்னா, லித்துக்கு 14 டேஸ் கம்மி ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் ஒரு நாள் தானே வித்தியாசம். அதனால லித்துக்கு 14 டேஸ், இவளுக்கு 15 டேஸ் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் எல்லாம் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோம். டேய் ஸ்கூல் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நான் 2 ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அச்சு பாப்பாக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் 11 months கிட்ட நம்ம வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண போறோம். ஸோ அதனால எந்த ஸ்கூல்ல வேணாலும் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அச்சுக்கு பர்த்டே பார்த்தீங்கன்னா April 15, லித்துக்கு பார்த்தீங்கன்னா April 14. இவதான் இப்படியே போயிருச்சு. அவங்க வந்து சேர்த்துக்க முடியல.
இப்போ வந்து நாங்கள் எந்தெந்த ஸ்கூலில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். போடார் பேர்ல் வந்துட்டு போட்டிருக்கோங்க, இன்னொன்று வந்து நோபல் ஸ்கூலில் வந்து போட்டிருக்கோம். இன்னும் மீதி எந்தெந்த ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ எல்லாத்துலேயும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுட்ருக்கோம். இந்த பக்கமாக இந்த சைடு ஒரு அப்ளிகேஷனை போடு, இது ஒரு அப்ளிகேஷனை போடு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். விசாகனுக்குலாம் நிஜமாக நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. பட் அச்சுக்கு வந்து தீவிரமாக நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணலாம். இதே இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு பிப்ரவரி கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம். ஐயோ இந்த ஸ்கூலில் கூப்பிடுவாங்களா அந்த ஸ்கூலில் கூப்பிடுவாங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதனால சப்போஸ் நீங்கள் கத்தாரில் ஸ்கூல் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்காக தான் வந்துட்டு மெயினாக இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு, எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலு, அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணி இந்த வீடியோவோடய அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிர்லாலேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிர்லா, MES இந்த மாதிரி நிறைய MES ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்களா? நான் தான் இன்னும் அப்ளை பண்ணி வைப்பேன். நீ தானே எனக்கு இதுவும் அனுப்புன இமேஜ். ஆமாம்ல, நோபலும் அதுவும் சேர்த்து அனுப்புனீங்க, பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இன்னும் MES போடணும். அச்சு பாப்பாக்கு வந்துட்டு சிப்ளிங்ஸ்லேயே வந்துட்டு கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு இதே நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் நான் வந்துட்டு லைனாக எல்லா ஸ்கூல்லையும் வந்து சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அட்மிஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். லித்துக்கு அப்ளை பண்ணல, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க? என்ன அப்ளை பண்ண தெளிவா கேளு. உனக்கு ஃபர்ஸ்ட் சாரிடா, ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணல, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க? டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு கேட்கல. பேன் கார்டு கேட்கல, அதானே லைனா சொல்ல வருது இல்ல. ஐடி, பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பேரண்ட்ஸோடது, இது எல்லாமே வேணும். ஓகே, சைல்டுதோ இது எல்லாமே வேணும். ஓகே. நான் வந்துட்டு போடார் பேர்ல் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலங்க. இவதான் ஆதார் கார்டு நீங்க தரல, அப்ப கூட அது ஆப்ஷன்ல தான் இருந்தது போல. லித்துக்கு இருந்தது, நாங்க ஆதார் கார்டு நம்பரும் போட்டோம். ஆனா அப்ளை பண்ணும்போது நீங்க கார்டு. ஆமா, எங்க 2 பேரோட ஆதார் தான் நான் உனக்கு கொடுத்தேன்ல, அச்சுவோடது கொடுக்கல. அச்சுக்கு நாங்க இன்னும் எடுக்கல. அச்சு இங்க பிறந்ததுனால எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் வாங்கணும்ட்டாங்க. அது நாங்க இன்னும் பண்ணாமே இருக்கோம். அவளுக்கு இன்னும் ஆதாரில் சேர்க்கலை. நாங்கள் லித்துக்கு எடுத்துட்டோம், அதனால போட்டோம். நீங்கள் கொடுக்காதனால அது இல்லைனாலும் பரவாயில்லன்னு அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகே, எனக்குமே சேர்த்து ஜீவிதா தாங்க ரிஜிஸ்டர் பண்ண. அதனால தான் எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து தெரில. விசாகன் சேர்த்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் வந்து அப்போ தான் அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஊரில் வந்து ஓப்பன் ஆகலடா. 2024 to 2025 பேட்ச் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இவங்களுக்கு 25 to 26 இல்லை. அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே கத்தாரில் தான் அது ஓப்பன் ஆச்சு, இந்தியாவில் ஓப்பன் ஆகலை. அதனால தான் சரின்ட்டு நீ அப்ளை பண்ணிட்ட. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கூல் வந்து நீ இன்னும் பிளான் பண்ணி வச்சுருக்க, எது அப்ளை பண்ணியிருக்க? இன்னும் ஒன்று தான் பேலன்ஸில் இருக்குது, மற்ற எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணது பார்த்தா போடாரோ, அதுக்கப்புறம் MES, நோபல், இது 3 பண்ணியாச்சு. ஓகே, பிர்லாக்காக வெயிட்டிங். சூப்பர். ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டாச்சு. அடுத்து என்னம்மா பண்ண போகிறோம்? இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் கூட என்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு வருமே இந்த மாதிரி அலெக்சாண்டர் குதிரை பேர் என்ன அப்படின்னு நம்மளை கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்களை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா. இங்கே வந்துட்டு காமனாக தான் இருக்கும். நாங்கள் இன்டர்வியூக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? சும்மா கதை விடுது. இல்லை நான் பண்ணியிருக்கேன். இதில் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸு. இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஸ்கூல்ஸாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்கூல் பேரை வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகுங்க. அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை பற்றின டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வந்துட்டு நீங்கள் மெசேஜும் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், தீபாவளிக்கு வந்து கலர் லைட்லாம் போட்டு வீடை செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அச்சு பிடிச்சிருக்கா கலர் லைட்ஸு? இங்கே மட்டும் இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக நிறைய வீட்டில் இருக்கும். ரெயின்போ லைட்டாடா? ஆமாடா தங்கம். அப்படியா? நானும் அப்படியே சுற்றி கலர் லைட் பார்க்கறதுக்காக வந்தாச்சு. இந்த சைடு பாருங்க, மேலே வந்து அந்த கலர் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே பாரு அங்கே பாருன்னு இருக்கா. என்ன பார்த்தாச்சா கலர் லைட்டு? அந்த கலர் லைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று எரியுது இந்த சீரியல் லைட்டு.
செம்ம அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்பா வீட்டில் அழகாக லைட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கா? சைட் பார்த்தீங்கன்னா கத்தார் நேஷ்னல் மியூசியம் இருக்குது. அப்படியே டர்ன் பண்ணி இப்படி பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகிருக்கோம். இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல். நீங்கள் என்ன கார்த்திகா பண்ணீங்க? நான் எனக்கு பிரியாணி தான் கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்தேன். ஓகே. சோனு நல்லா குளிருது, இருந்தாலும் தூங்க மாட்டேன்னு இருக்கேன். வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு வந்தாச்சு. ஓகே ஓகே. நானே வருவேனா என்னன்னு தெரியல, அதனால யோசிச்சுட்டே இருந்தேன். சுகன்யா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. ஆமா பயங்கர சில்லா இருக்கு. ஆமா. ரேஷ்வந்த் விசாகன் நீங்க எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு. இங்க பாத்தீங்கன்னா ஒரே தண்ணியா இருக்கு, செம்மையா இருக்குல்ல இந்த நைட் டைமு. வந்து குட்டீஸ்க்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இதுல என்ன இருக்கு கவர்ல? ஷவர்மாவா? வாங்க வாங்க நிஷா. நம்ம நிஷா தான் மெயின். சாப்பிட போறோம். எங்கண்ணா? ஹேமா காரம் இல்லம்மா, பிரியாணி சாப்பிடுவானா? என்னாச்சுடா குட்டீஸ் என்ன பண்றா? ஓ குளிர்து இல்ல. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12:45 ஆகுது. நாங்க நைட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும். குட்டீஸ்க்கு பாப்கார்ன்லாம் இருக்கு. விசாகன் குட்டி என்ன சாப்பிட்ற நீ? பிரியாணியா? சரி சாப்பிடுங்க. இவங்க பாருங்க போக்கிமான் கார்டை எப்ப பாரு விட மாட்டான் போல. டேய் மகனே, பாடுறா, என்ஜாய் பண்ணுங்க. அப்படிலாம் இந்த இடத்த கார்லேயே நம்ம பாஸ் பண்ணிட்டு போவோம் இல்லை சுகன்யா? இப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். டைம் என்ன இப்போ? குளிரில் சுகன்யா வாய்ஸே வந்து தொண்டை கட்டிக்கிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:45 ஆகுது. 12:30 ஆரம்பித்த நாங்கள் கேதரிங்கே இன்னும் முடிக்கலை. குட்டீஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தூங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் வாக்கிங். இங்கெல்லாம் நிறைய போட் இருக்குல்ல. ஆமாம். சுகன்யா எப்படா இருக்குது இந்த கெட் டுகெதர்? இத்தனைக்கும் இங்கே இன்னும் குளிர் அந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கே இங்கே வந்துட்டு செம்மையாக இப்போ குளிருது. ஏன்னா மெயினாக இப்போ நாங்கள் கடல் சைடில் இருக்கோமா, அதனால செம்மையாக குளிருது. சூப்பராக இருக்கு. ஆனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி டைமாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் ஆனாலே இங்கே வந்து இப்படி தாங்க செம்ம வைபாக இருக்குது. இப்போ நான் நிறைய தடவை பார்த்துருப்பேன் சுகன்யா, ஆனால் நம்ம வந்தது கிடையாது. நீ வந்திருக்கியா முன்னாடி? வந்ததே கிடையாது. இப்போதான் வரேன். இந்த டைமு நானுமே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு தடவை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். நல்லா இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. ஆமாம் சுகன்யா, இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணோம்? சொல்லப்போனால் பிளானே கிடையாது, ஒரு பிளானே கிடையாது. நான் ஆக்சுவலாக போவேணா அப்படின்ட்டு தான் இருந்தோம். ஏன்னா மெயினாக குளிருது இல்லை, அதனால் குட்டீஸ் கொஞ்சம் முடியாது அப்படி சொல்லிட்டு போவேணான்னு இருந்தேங்க. ஆனால் குட்டீஸ் வந்து அடங்கலை. அவங்க வந்து நானும் தான், அவங்களுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா பிளான் தெரிஞ்சிருச்சு. அதனால நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க செம்ம அழுக. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை நாங்களும் தான் வருவோன்ட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு அப்படியே சேர்ந்து நாங்கள் ஒரு 5 ஃபேமிலி கிட்ட கெட் டுகெதர் பண்ணியாச்சு. கார்னிஷ் சைடு வந்தாலே இந்த வியூ எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இவ்வளோ ஏர்லி மார்னிங் ரசிப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. எப்பயுமே நாங்கள் வந்துட்டு இந்த டைம்லலாம் வெளியில் போகிறதே கிடையாது. நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு அப்படிலாம் போகிறதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃப்ரெண்டு கூட போனேன்ல, அப்போ கூட ஒரு 1:30க்கெலாம் வந்துட்டோம். ஒரு 11 o'clock போயிட்டு 1:30க்கு வந்துட்டோம். ஆமாம். அதோட அந்த சைடு அப்படியே பாட்டுலாம் நல்லா சூப்பராக ஏஆர் ரஹ்மான் ஹிட்டு, இளையராஜா ஹிட்டுன்னு சொல்லிட்டு போட்டு கேட்டுட்டு குட்டீஸ் ஒரு வைப் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக இருந்தாங்க நடுவில். ஆனால் அந்த டைம் வீடியோ எடுக்க முடியலல்ல, எல்லாம் அதுக்குள்ளார தூங்கியே போயிட்டாங்க. ஆமாம் சாப்பிட்றோம். நல்லா சூடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்தோம் நாங்கள். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. அப்போ இந்த டைம்லேயும் பாரு எவ்வளோ வண்டி போய்கிட்டே இருக்குது, காரு பைக்குன்னு சொல்லிட்டுல. தூங்கவே மாட்டாங்க போல. அதான் வீக்கெண்டு வைப் பண்ணுவோம் வாங்கடாடே அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்புறாங்களாட்டுக்கு. இது வந்து அச்சு, இது வந்து விசாகன், இது ரேஷ்வந்த். 3 பேரும் எப்படி தூங்குறாங்க பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல், நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்கோம். ஹாய் சுகன்யா. ஹாய் அண்ணா. எங்கே நிஷா? நம்மளோட ட்ரிப் பிளானர் வந்து இவங்க 2 பேரும் தான். தேங்க்யூ. ஆமாங்கண்ணா, குட் நைட்டுக்கு வந்தோம் நம்ம குட் மார்னிங்கே ஆயிடுச்சு.
குட்டீஸ்க்கெல்லாம் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக டான்ஸ் தாங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஜிம்மில் தான் வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு கார்த்திகை தான் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக வந்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜிம்மில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட நிறைய குட்டீஸ் எல்லாமே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. விசாகன் குட்டி வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஊர்லேருந்து வந்த 2 நாள்லேயே வந்துட்டு ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஊரில் வந்துட்டு பண்ண சொன்னி அங்கே வெக்கப்பட்டுட்டு ஆட மாட்டேன்னு சொல்லிட்டான். இங்கே குட்டீஸோடு சேரவும் இங்கே ஆடிட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். சூப்பராக ஆடி இருந்தான் அந்த அன்னைக்கும். அந்த வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும், உங்களுக்கு பாருங்கள். ஊருக்கு போகிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா பாதி டான்ஸ் தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. மீதி டான்ஸ் வந்து நாங்கள் லீவில் இருந்தப்போ தான் கொடுத்துருந்தாங்க. இவன் வந்து பிக்கப் பண்ணுவானான்னு இருந்தது. 2 நாளே செம்மையாக பிக்கப் ஆகிட்டான். இதுதான் விசாகன் குட்டி வந்து ஃபஸ்ட்டு ஆட போகிற டான்ஸுங்க. ஸ்கூல்லலாம் வந்துட்டு ஆனுவல் டேலாம் ஜாயின் பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் தீபாவளிக்கு ஊருக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவிட் டைம், அதனால் வந்து ஆனுவல் டேவே கிடையாது. ஸோ இதை வந்து அவனோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரது நிஜமாலுமே பொறுமை வேணும். தேங்க்யூ கார்த்திகா, நல்ல பொறுமையாக சொல்லி தந்துருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.